ஊரெல்லாம் ஓடி அலைஞ்சு உழைச்சு சம்பாதிக்கிறது எதுக்கு? இதுக்கு தானே. இன்ஃபர்மேஷன். உங்க பேர் நம்ம ரெடி ஆயிடுச்சா? ரெடி ஆயிடுச்சுப்பா. வாவ், செம்மையா இருக்கேம்மா. என்னம்மா அங்க சத்தம்? வாப்பா, ஸ்வீட் செய்யலான்னு இருக்கேன். ஸ்வீட்டா? சூப்பர்மா. என்ன ஸ்வீட் செய்யலாம்னு இருக்க? ரசகுல்லா செய்யலான்னு இருக்கேன். ரசகுல்லா செய்யலாம்னு இருக்கியா? என்னென்னமா அதுக்கு தேவையான இன்கிரிடியன்ட்? ஈஸியா சக்கரை, அதுக்கப்புறம் சோள மாவு பவுடர், வினிகர். லெமனுக்கு பதிலா வினிகர் கூட யூஸ் பண்ணலாம். அவ்வளவுதானா? அவ்வளவுதான், 3 பொருள் தான்ப்பா. மா, ரசகுல்லா செய்யறேன்னு சொன்னேன். ஓகே, ரசகுல்லா ரவுண்ட் ரவுண்டா இருக்கும். நீ பாலை காட்டிட்டு இருக்கியே. 1 லிட்டர் பால் பா இது. ஓகே. வினிகர் போட்டு பாலை திரிச்சிடணும். மா, என்னம்மா பால்ல வினிகர் போடுற? போடலாம், லெமன் கூட போடலாம். ஓ, லெமனோ போடலாமா? எதுக்கு இது? பால் திரிக்கிறதுக்கா? ஓஹோ, இதுக்கப்புறம் இந்த பாலை யூஸ் பண்ண முடியாது, கரெக்டா? ஆமா. ஓ, கெட்டு போன பால்ல தான் ரசகுல்லா செய்யறானுங்களா? அது நம்ம இஷ்டம். அது நல்லா ஃப்ரெஷ்ஷான பால் இது. ஆனா நீங்க வினிகர் போட்டு திரிச்சிடறல, என்னது திரிச்சிடுறியா? ஆமா. ஓகே ஓகே ஓகே. நம்ம ரசகுல்லா ரெடியா? ரெடி ஆயிட்டு இருக்குப்பா. ஓகே. அது வரைக்கும் நம்ம சக்கரை பாகு பண்ணிக்கலாம். சக்கரை பாகு, அதான் ஷீரா, கரெக்டா? சோ ஷீரா செய்யறதுக்கு என்னென்ன பண்ணணும்? தண்ணி போட்டுறணும், அதுக்கப்புறம் சக்கரை 1/2 கிலோ, 1 லிட்டர் தண்ணி. 1/2 கிலோ சர்க்கரையா? ஆமா. ஐயோ, என்னம்மா இவ்வளவு சக்கரை போட்டிருக்க? அப்பதான் நல்லா டேஸ்ட் கொடுக்கும். மை நேம் இஸ் பில்லா மாதிரி மை நேம் இஸ் ரசகுல்லாவா? ஆமா. சோ இங்க சக்கரை பாவு ரெடி ஆயிட்டு இருக்கு, இங்க பால் திரிஞ்சிட்டு இருக்கு. ஓகே ஓகே, ரைட்டு. இப்படிதான் ரசகுல்லா செய்யறதா? ஆமாப்பா. ஓகே ஓகே. பல வித்தைகளை வச்சிருக்கியம்மா கையில. சாப்பிட்டுட்டே இந்த மாதிரிலாம் கேக்குறப்ப நீ. நம்ம பால் தெரிஞ்சிச்சா? பால் தெரிஞ்சிச்சு பாப்பா. என்னம்மா மாவு மாதிரி ஆயிடுச்சு? ஆமா, பால் கோவா மாதிரி வந்துச்சு. இதோ தோசை மாவு மாதிரி ஆயிடுச்சு. ஓ, இதுலதான் செய்யணுமா? ஆமாப்பா. இது வடிகட்டிடணும்ப்பா. இத வடிகட்டணும், கரெக்டா? பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், பால்ல வினிகர் ஆட் பண்ண உடனே பால் எந்த மாதிரி ஆயிடுச்சுன்னு பாத்தீங்களா? ஓஹோ, என்னம்மா பண்ற? வடிகட்டணும்ப்பா. ஓ, ஓகே ஓகே. சோ கீழே இந்த பாலை யூஸ் பண்ணணுமா இல்ல தூக்கி போட்டணுமா? இது தண்ணிப்பா அது. ஓ, தண்ணியா? இதுதான் நமக்கு வெயின். அப்ப பால்ல இவ்வளவு தண்ணி இருக்கா? ஆமா. ஓஹோ. நாமா, அவ்வளவுதான் வடிகட்டிட்டியா? பாருப்பா எவ்வளவு தண்ணி வந்திருக்கு. ஓஹோ, அப்போ இந்த தண்ணி எல்லாமே வேஸ்ட், கரெக்டா? ஆமா. இப்போ நம்ம ரசகுல்லா செய்யறதுக்கு நமக்கு தேவை இது மட்டும் தான். ஆமா, இது நல்லா வடிகட்டிடணும். கொஞ்சம் கூட தண்ணி இருக்க கூடாது. எப்படி வருது பாரு. இல்ல துணியால கூட கட்டி டைட் பண்ணா வந்துரும் தண்ணிலாம். நீ இந்த டெக்னிக் யூஸ் நான் இதுலதான் ஃபில்டர் பண்றது. ஓகே. இதுல சோள மாவு கொஞ்சம் ஆட் பண்ணிட்டு உருண்டை பிடிக்க வேண்டியதான். நமக்கு என்ன ஷேப் வேணுமோ அந்த ஷேப்ல பண்ணி ரவுண்டோ இல்ல நீட்டமா. அதுக்கப்புறம் அந்த சக்கரை தண்ணியில போட்டுறணும். ஆமா. எவ்வளவு நேரம் ஊற வைக்கணும்? ஒரு 10 நிமிஷம் போதும். என்னம்மா பவுடர் போடுற ஆயிடுச்சு? பால் திரிஞ்சிச்சுலப்பா. ஓகே. 1 லிட்டர் பால் இது இவ்வளோண்டுதான் வந்திருக்கு. ஓகே, புரியுதா? இதுல 2 ஸ்பூனு சோள மாவு பவுடர் போட்டுடணும். போட்டு கையால நல்லா பிசையணும். ஓஹோ, சோள மாவு. எதுக்கு சோள மாவு பவுடர் போட்டிருக்க? அப்பதான் சாஃப்டா வரும்டா. ஆமா, நல்லா பிடிக்கும் டைட்டா. ஓகே ஓகே ஓகே. இது கையாலே நம்ம பிசைஞ்சிடலாம், கரெக்டா? நல்லா பிசையணும். பிசைஞ்சாதான் ரசகுல்லா வரும். இல்லன்னா கல்லு மாதிரி வரும், கரெக்டா? கல்லு மாதிரி வரும், உடைஞ்சிரும். ஓகே ஓகே ஓகே. அம்மா, கல்லு மாதிரி வருமா சாஃப்டா வருமாமா? எத்தனை வாட்டி சாப்பிட்டுருக்க. இதுதான் நீ கிளாஸா கொஸ்டின் கேட்கற நீ. டியர் வியூவர்ஸ், சீரியஸா சொல்றேன், அம்மா செய்யற ரசகுல்லா எப்பவுமே செம்மையா இருக்கும். நீங்க இதை வீட்டுல ட்ரை பண்ணி பாருங்க. டெஃபினட்டா நீங்களே சொல்வீங்க. பாருங்க, அம்மா பாருங்க கையால பிசைறாங்க, பாவம் கஷ்டப்படுறாங்க. நைஸ் நைஸ் நைஸ். என்னம்மா பண்ற? இந்த பெரிய பாத்திரத்துல போட்டுக்கலாம்ப்பா. ஏன்னா உருண்டை உடைஞ்சிரும் சின்ன பாத்திரமா இருந்தா. இது என்னதுமா? இது சக்கரை பாகுப்பா. சக்கரை பாகு, கரெக்டா? சோ நெக்ஸ்ட் என்னம்மா ரவுண்ட் ரவுண்டா செஞ்சு வச்சிருக்க? அந்த மாவு இருந்ததுப்பா. ஆமா, வடிகட்டி பிசைஞ்ச நல்லா கையால போட்டு பிசையணும். பிசைஞ்சா இந்த மாதிரி ரவுண்ட் பண்ணும் பால்ஸ். ஓகே ஓகே. நீட்டா கூட வச்சுக்கலாம் நம்ம. ஓகே, நம்ம இஷ்டம், அது எப்படி வேணா பண்ணிக்கலாம். மொத்தம் எத்தனை வந்திருக்கு? 15 16 வந்திருக்கு. 1 லிட்டர் பால். 1 லிட்டர் பால்ல 15 ரசகுல்லா பால்ஸ் வந்திருக்கு, கரெக்டா? ஆமா. நெக்ஸ்ட் என்னமா பண்ணணும்? இந்த பால் சூடா இருக்குல்லப்பா. ஆமா. பாரு. ஓ, அந்த போடணும். அதுலயே வெந்துரும்.
எவ்வளவு நேரமா இது உள்ள வைக்கணும்? இது வந்து ஒரு 10 நிமிஷம் வைக்கணும். அதுக்கப்புறம் ஊற வைக்கிறதுக்கு 1 மணி நேரம் ஆகும். அப்படியே இதே தண்ணியில அப்படியே ஊற வச்சிடலாம். அதுலயே ஊறிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் சாப்பிட்டா சூப்பரா இருக்கும். அவ்வளவுதானம்மா ரசகுல்லா? ஆமாப்பா. ஓகே ஓகே ஓகே. பெரிய பாத்திரம் போய் நல்லா இதுவா இருப்பாரு. அவ்வளவுதானம்மா? இது ஏதோ வந்துட்டு கொஞ்சம் சாஃப்ரான் போடலாம், அப்படின்னா ஏலக்காய் பவுடர் போடலாம்ப்பா. நீ என்ன போட போற? என்கிட்ட கொஞ்சம் சாஃப்ரான் இருக்கு. ஓகே. குங்குமப்பூ மேலோட்டமா தூவி விட்டுறணும், அவ்வளவுதான். சுவையான ரசகுல்லா ரெடியா? ஆமாப்பா. 1 மணி நேரம் கழிச்சு சாப்பிட்டா டேஸ்டா இருக்கும். ஸ்பாஞ்ச் மாதிரி வரும். இது எப்படிமா ஃப்ரிட்ஜ்ல வச்சு இந்த உருண்டை கூட பெருசாகும். ஃப்ரிட்ஜ்ல வச்சு சாப்பிடலாமா இல்ல அப்படியே சாப்பிடலாமா? அது நம்ம இஷ்டம். நமக்கு எப்படி தேவையோ அதுக்கேற்ற மாதிரி சாப்பிடலாம். அது 1 நிமிஷத்துல காலி ஆயிடும் அது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாத்தீங்களா எங்க அம்மா எவ்வளவு சீக்கிரமா உங்களுக்கு ரசகுல்லா செய்யணும்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. ஸோ அவங்களுடைய எஃபர்ட்ஸ்க்காகவும் எங்களுடைய எஃபர்ட்ஸ்க்காகவும் வீடியோ வந்துட்டு ஃபுல்லா பாருங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லார்கிட்டையும் சொல்லி என்னம்மா பண்ணோம்? சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, என்ன வேணுமோ சொல்லுங்க, செய்யறேன். ஓகே, மீண்டும் உங்களை அடுத்த வீடியோல சந்திக்கிறோம். until then take care, stay safe and love you all. நம்ம ரெடி ஆயிடுச்சா? ரெடி ஆயிடுச்சுப்பா. வாவ், செம்மையா இருக்கேம்மா. 1 மணி நேரம் கழிச்சு சாப்பிடணும். இப்ப எடுத்து வாயில போட்டுக்காத. இப்பவே வாயில போட்டா வாய் வெந்துரும். ஆமா, செம்ம ஸ்பாஞ்சியா இருக்கு. ஆமா. எவ்வளவு நேரமா ஊற வைக்கணும் இப்போ இது? 1 hour. 1 hour. திரும்ப சொல்றேன், இருந்தா ஏலக்காய் பொடி போடுங்க, இல்லைன்னா சாஃப்ரான் குங்குமப்பூ. இல்லாதவங்க? ரெண்டுமே இருக்கும், ஏன் இல்ல? மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. Thank you.